ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல என்னதான் பல இடங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டாலுமே கூட அணுசக்தியால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு நாடுகளுமே ரொம்பவே கவனமா தான் இருந்தாங்க. ஆனா முதல் முறையா பாத்தீங்கன்னா இந்த ஒரு அணுசக்தினால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்குதுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு யார் காரணம், எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு தாக்குதல் எதனால் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் வேக வேகமா பேச்சுவார்த்தைகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குது. அதுலயும் குறிப்பா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவில் சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனை இந்த பேச்சுவார்த்தையில சேர்த்துக்கல. உக்ரைனை ஒதுக்கி வச்சுட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே வந்து பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்க. இந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவுல முடிஞ்ச பிறகுதான் உக்ரைனை இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளேயே கொண்டு வர போற மாதிரி தெரியுதுங்க. இந்த மாதிரி எல்லாமே ரஷ்யாவுக்கு சாதகமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி, முக்கியமா இந்த பேச்சுவார்த்தையை நடக்க விடாம தடுக்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் நேத்து உக்ரைன்ல நடத்தப்பட்டிருக்குதுங்க. அப்படி என்னப்பா தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அணுசக்தி தொடர்பான விஷயங்கள் மேலேயோ இல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்தியோ எந்த வகையான தாக்குதலுமே நடத்தப்பட்டதில்லை. ஈவன் சஃபோர்சியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூட எடுத்துக்கோங்க, அங்கேயுமே பல தடவை தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல இந்த இரண்டு நாடுகளுமே தாக்குதல் எதையுமே நடத்தவே இல்லை. காரணம், இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பையும் தாக்குதல் நடத்திய நாடு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா இந்த போர் பேச்சுவார்த்தையை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில முதல் முறையா இந்த போர்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதுங்க. உக்ரைன் தலைநகரான கீவுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா செர்னோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் உண்டு. இந்த கிராமத்துல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குதுங்க. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலதான் இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆக்சுவலா சஃபோர்சியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா கூட அதை பெருசா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் மேல கை வச்சாலே போதும் ஐரோப்பிய நாடுகளே அலரும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டரினுடைய வரலாறு அப்படிங்க. ஆக்சுவலா இந்த செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் இப்ப செயல்பாட்டிலே கிடையாது. ஆனா இதனால ஐரோப்பிய நாடுகளுக்கே ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா செர்னோபிலை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உக்ரைன் வந்து சோவியத் யூனியனுக்கு கீழே இருந்த பொழுது சோவியத் அரசாங்கத்தால தான் இந்த செர்னோபில்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது கட்டப்பட்டுச்சு. ஆனா கடந்த 1986 என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாத்திலயுமே கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி உண்டுங்க. இங்கதான் அந்த அணு ஆயுதம் தொடர்பான அந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். இந்த கோர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அதுல ஒரு மெட்டல் ராட்ல இந்த யுரேனியம், புளுட்டோனியம் மாதிரியான அணு சக்தி வாய்ந்த பொருட்களை டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோர் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதை ஸ்டார்டிங்லயே கூல் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா அங்க இருந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, சரி ஹீட் ஆனா என்ன ஆயிட போகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டு. அது ஓவர் ஹீட் ஆனதன் விளைவா பாத்தீங்கன்னா இந்த செர்னோபில்ங்கிற நியூக்ளியர் ரியாக்டரை வெடிச்சு சதறி இருக்குது. ஆக்சுவலா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சது அப்படின்னா அதனால எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த உலகம் முதல் முறையா தெரிஞ்சுக்கிட்டதே இந்த செர்னோபில் நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சப்பதாங்க. அப்ப சோவியத் யூனியன் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இதை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்துக்கு வந்து ரேடியேஷனை செக் பண்ணிருக்காங்க. கெய்கர் கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினை வச்சு செக் பண்ணும் பொழுது ரேடியேஷன் ரொம்ப அதிக அளவுக்கு வந்து காமிச்சிருந்திருக்குது. இதன் விளைவா இங்க இருக்கிற மக்களை எல்லாத்தையுமே உடனே வெளியேற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடா நைட்டோட நைட்டா போய் கதவை தட்டி இங்க இருக்கிற எந்த பொருளையுமே கையில் எடுத்துக்காதீங்க, அப்படியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்த மக்களை நைட்டே வந்து வெளியேற்றி இருக்கிறாங்க. அங்கிருந்த எந்த பொருளையுமே அந்த மக்களையே வந்து எடுத்துக்க விடல. ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாத்திலுமே இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அஃபெக்ட்
அஃபெக்ட் ஆயிருச்சு. எதையுமே எடுத்துக்காம அவங்க வீடு வாசல்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு மக்கள் வந்து அந்த ஊரை விட்டே வெளியேறி இருந்திருக்காங்க. ஈவன் அந்த ஏரியாவில் இருந்த விலங்குகளை கூட சோவியத் வீரர்கள் இந்த விலங்குகள் வந்து ரேடியேஷனால மியூட்டேட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தேடி தேடி வந்து சுட்டு கொண்டதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செர்னோபில்ங்கிற நியூக்ளியர் ரியாக்டரை சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மக்களை வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க. அங்க வீடுகள் எல்லாமே பாலடைஞ்சு போய் தான் கிடக்கும். போட்டது எல்லாமே போட்டபடியே இருக்கும். ஈவன் வண்டி வாகனங்கள் முதற்கொண்டு அப்படியே துருப்பிடிச்சு போய் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி சோவியத் யூனியன் அரசாங்கம் இங்க இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சதை மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருந்த அதே சமயத்துல ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி ஐரோப்பிய நாட்டில் இருந்த ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரேடியேஷன் செக் பண்ற மெஷின்ல ரொம்ப அப்நார்மலா கவுண்டிங் வருது, ரொம்ப அதிக அளவுக்கு ரேடியேஷன் காட்டுது, யூசுவலா இவ்வளவு காட்டாதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்குது. இதனால பாத்தீங்கன்னா சரி மெஷின்ல ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு வேற மெஷின் வச்சு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா ஓவராலாவே ரேடியேஷன் அதிக அளவுக்கு காமிச்சிருந்திருக்குது. இந்த அளவுக்கு அதிகமா ரேடியேஷன் காட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து ரேடியேஷன் பெரிய அளவுக்கு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த எல்லா நாடுகள்ட்டையும், அதாவது அணுசக்தி எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருந்துச்சோ அப்ப இந்த எல்லா நாடுகளுக்குமே ஒரு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க நாட்டில் ஏதாச்சும் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ல ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குதா, ரேடியேஷன் லீக் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா எந்த நாடுகளுமே இல்லங்க எங்க நாட்டில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்ஸும் இருக்குது, ஆனா எங்க நாட்டிலுமே கெய்கர் கவுண்டர்ஸ் எல்லாமே ரேடியேஷனை ரொம்ப அதிக அளவுக்கு காட்டுது அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்ச 1-2 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் உக்ரைனை தாண்டி ஐரோப்பிய நாடுகள் முழுசும் வந்து பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பிச்சிருந்தது காற்றின் மூலமா. மாதிரி எந்த ஐரோப்பிய நாடுகளுமே இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதையுமே சரி சோவியத் யூனியனுக்கும் கூப்பிட்டு செக் பண்ணிடலாம்னு சொல்லி தெரிஞ்ச அரசாங்க அதிகாரிகள் மூலமா சோவியத் யூனியனுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா சோவியத் யூனியன்ல யாருமே அந்த ஒரு காலை அட்டெண்ட் பண்ணல, கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதுல இருந்தே அங்கதான் ஏதோ பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா இந்த ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாம் ஒருங்கு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரி கியோவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது செர்னோபில்ங்கிற ஒரு கிராமத்துல. ஆனா அது எதனால அப்படிங்கிறது தெரியல. இப்ப மக்கள் யாரையுமே அந்த இடத்துக்கு கிட்ட கூட வந்து சோவியத் அரசாங்கம் விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த நியூக்ளியர் சயின்டிஸ்டுக்கு அவங்க நாட்டு அரசாங்கத்தின் மூலமா தெரிவிக்கப்படுது. இதுல இருந்தே தெளிவா வந்து சொல்லிடுறாங்க செர்னோபில்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குதுங்க, கண்டிப்பா அதுதான் வெடிச்சிருந்திருக்கணும், அதனாலதான் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அங்கிருந்து இங்க வருது, மக்களையும் யாரையுமே சோவியத் அரசாங்கம் அந்த ஊருக்கு கிட்ட கூட விட மாட்டேங்கிறாங்க. இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேடியேஷன் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக அளவுக்கு வர வர இங்க இருக்கிற மக்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சோவியத் யூனியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வர்றாங்க. அப்ப சோவியத் யூனியன் ஐரோப்பிய நாடுகள் இந்த மாதிரி எல்லா நாடுகளும் கைகோர்த்து செர்னோபில்ல அந்த கோர்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தீ எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. அது கூல் டவுன் பண்ணவே முடியாம இருந்தது. ஆனா எப்படியோ முயற்சி பண்ணி அதை கூல் டவுன் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த கோர்ல இருந்து தொடர்ந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ரேடியேஷன் கம்ப்ளீட்டா வெளியே வர்றது நிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியேஷன் இந்த பகுதியை விட்டு வெளியே போகாத மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை சுத்தி ஒரு ஷீல்டு அப்படிங்கிறத ரெடி பண்றாங்க. இந்த ஷீல்டை தாண்டி ரேடியேஷன் வராத வகையில் அது வந்து வடிவமைக்கப்படுது. அப்போ அந்த ரேடியேஷன்லாம் கம்ப்ளீட்டா கட்டுப்படுத்திட்டாங்களா அப்படின்னீங்கன்னா அதாங்க இல்ல. ஆக்சுவலா என்னதான் இந்த ஷீல்டை நல்லா பில்ட் பண்ணியிருந்தாலுமே கூட ரேடியேஷனை அவ்வளவு சீக்கிரம் தடுத்து நிறுத்திட முடியாது. கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும். இதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு யாரையுமே வந்து கிட்ட விட மாட்டாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் எல்லாம் பெரிய அளவுக்கு செர்னோபிலுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காகவே போவாங்க. ஈவன் அவங்கள கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்ட விட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்தோட வந்து நின்னுக்கணும். இப்ப இந்த ஷீல்டுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா உடனடியா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. அந்த ரேடியேஷன் உக்ரைனோட நிக்காது. ஆக்சுவலா அது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதே ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ஏற்படுத்தும். ஏன்னா இது கியூவுக்குமே வந்து மேற்கு பக்கமா தான் இருக்குது. காற்றினுடைய திசையில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ரேடியேஷன் எல்லாமே ஐரோப்பிய நாடுகளை நோக்கி தான் போகும். அதனாலதான் இந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல ஐரோப்பிய நாடுகள் ரொம்பவே போக்கஸ்டா இருப்பாங்க. அங்க எந்த ஒரு அட்டாக்கோ டேமேஜோ ஏற்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா நேற்று நடந்த அந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா நேரு இந்த ஷீல்டு மேலே வந்து அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆக்சுவலா இன்னர் ஷீல்டு ஒன்னு அவுட்டர் ஷீல்டு ஒன்னு சொல்லி 2 ஷீல்டு போட்டு இந்த ரேடியேஷன் இப்போ பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருந்திருக்குது.
அதுல இந்த அவுட்டர் ஷீல்டை நல்லாவே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு பெரிய ஹோல் அப்படிங்கிறது அதுல ஏற்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளை பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளா இருக்குது. ஸோ இதை பத்தி உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தான் வேணும்னே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள உலக நாடுகள் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ரஷ்யா பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த தாக்குதலை நடத்தவே இல்லைங்க, எப்படி நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடச்சு விட்டுட்டு அவங்களே பண்ணிட்டு எங்க மேல தூக்கி பழிய போட்டாங்களோ அதே மாதிரி உக்ரைன் அவங்களே இந்த தாக்குதலை நடத்திட்டு எங்க மேல தூக்கி பழிய போட பாக்குறாங்க. சோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா பேச்சுவார்த்தைகள் நின்றும் அப்படிங்கிறது உக்ரைனோட பிளான் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவும் வந்து இல்ல நாங்க இந்த தாக்குதலை நடத்தல அப்படின்னு வந்து கட் அண்ட் ரைட்டா மறுத்திருக்கிறாங்க. சோ கண்டிப்பா யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியல. ஆனா இந்த போர்ல இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லணுங்க. இவ்வளவு நாளா எந்த ஒரு விஷயத்த பண்ணாம ரெண்டு நாடுகளும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா ஒரு பொறுப்பா நடந்துக்கிட்டாங்களோ அந்த விஷயத்து மேலேயே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ அது யார் பண்ணியிருந்தாலும் சரி இது எல்லா நாடுகளுக்குமே ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாக்குதலை யார் நடத்தியிருப்பா? ரஷ்யாவா, உக்ரைனா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.